எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 15வது அதிகாரத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம். பதினெட்டாவது வசனத்திலிருந்து நாம் படிக்கலாம். கர்த்தர் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக சவுலை தெரிந்து கொண்டார். தேவன் தெரிந்து கொண்ட மனுஷன்தான் சவுல். ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தார். ஒரு மனுஷனே கடவுள் தெரிந்து கொண்டார்ன்றதுனால அந்த மனுஷன் செய்கிறது எல்லாமே சரி அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுத்தோம்னா நம்ம தப்பு பண்ணுறோம். மக்கள் இந்த விஷயத்தில் தான் ஏமாந்து போயிடுறாங்க. ஏன் சாமியாருங்க தப்பு பண்ணுறாங்க, ஏன் சாமியாருங்க ஜனங்களை ஏமாத்திடுறாங்க அப்படின்னா, மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுள் இவர் தெரிந்து கொண்டார்னா அவர் தெரிஞ்சுக்கினாலும் கரெக்டாக தான் இருக்கும், அவர் தெரிந்து கொண்டது கரெக்ட் தான். ஆனால் என்னென்னா, சுயாதீனம், அந்தந்த சூழ்நிலையில் முடிவெடுத்து செயல்படக்கூடிய சுதந்திரத்தை மனுஷன் கையில் கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அதில் கடவுள் என்ன பண்ணுறதுலாம் தடையிடுறது இல்லை. ஏன்னா எல்லாமே அப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன சொல்கிறது, என்னை கடவுள் இந்த ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டார். நான் தப்பே பண்ண மாட்டேன், தப்பே என்னை பண்ண விடாமல் கடவுள் என்ன பண்ணுவார், என்னை கையை காலெலாம் கட்டி போட்டுருவார். உதாரணமாக இப்படி வண்டி ஓட்டு போகிறேன், டாஸ்மார்க் கடைக்கு பார்க்குறேன், உடனே ஒரு ஆசை வருது, இறங்கி போகலாம், ஒரு பாட்டில் வாங்கலாம் அப்படின்னு ஆசை வருதுன்னு வச்சுக்கங்களேன். டக்கு நான் வண்டியை நிறுத்திட்டு இறங்கினா கால் கையெல்லாம் விரைச்சிக்குது, இறங்கவும் முடியல. கடவுள் என்ன பண்ணுறாரு, வேலை செய்கிறாரு. கால் கையெல்லாம் விரைச்சிக்கிச்சு, இறங்கவும் முடியல. நான் மனசில் ஐயோ சரி நான் போக மாட்டேன் அப்படின்ன உடனே கால் கையெல்லாம் வேலை செய்யுது. இப்போ இது போல் என்னை வச்சுருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ண முடியாது, தப்பை என் வாழ்க்கையில் பண்ண முடியாது. ஆனால் கடவுள் அப்படி வைக்கல. வச்சிருந்தார்னா தப்பு செய்கிறவங்களாம் என்ன சொல்கிறோன்னா, நாளைக்கு கடவுள் பக்கம் திருப்பிடுவான். அந்த ஆளுக்கு இது மாதிரி செஞ்ச மாதிரி எனக்கும் செஞ்சுருக்க வேண்டியது தானே. அதனால் இன்றைக்கி நான் செய்கிற தப்புக்கெல்லாம் யார் தான் காரணம், நீர் தான் காரணம் சொல்லணும், சொல்ல மாட்டாங்களா? அதனால் கடவுள் என்ன பண்ணலன்னா, மனுஷங்களுக்கு கிருபை கொடுக்குறார், ஆசீர்வாதங்கள் கொடுக்குறார், தயவு கொடுக்குறார், எல்லா நன்மைகளும் கொடுக்குறாரு. ஆனால் அதே சமயம் அந்த சூழ்நிலையில் அவன் முடிவெடுத்து செய்யக்கூடிய முழு அதிகாரத்தையும் உரிமையும் மனுஷ கையிலே கொடுத்துட்றாரு. நான் உனக்கு கொடுத்துட்டேன், உனக்கு சொல்லியிருக்கிறேன், நீ என்ன இதன் மத்தியில் நீ என்ன முடிவு எடுக்க போகிற? அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, தேவன் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அதில் பலவிதமான விருட்சங்களை உண்டாக்கி பிரதானமாக 2 விருட்சங்களை உண்டாக்குனார். நன்மை தீமை அறியத்தக்க கனி, இன்னொன்று ஜீவ விருட்சம். ரெண்டுமே சூப்பர் மரம், மெயினான மரங்கள் 2 மரம். நன்மை தீமை அறியத்தக்க கனி, ஜீவ விருட்சம், 2த்தையும் வச்சார். ஆனால் 2த்தையும் சாப்பிட்றதுக்கும் மனுஷங்கிட்ட உரிமை கொடுத்தாரு. ஆனால் அதில் ஒரு பழத்தை மட்டும் சொன்னார், இதை நீ சாப்பிட்டீன்னா நீ என்னை விட்டு என்ன பண்ணுருவ, தூரமாக போயிடுவ, அதனால் இதை சாப்பிடாத, வேணான்னு சொன்னார். ஆனால் அந்த கனியை ஏவாள் பறித்து புசிக்கிற வரைக்கும் கடவுள் தடுக்கலை. புரியுதுங்களா? ஏன் தடுக்கலைன்னா, அப்புறம் மனுஷனுக்கு கொடுத்த உரிமையை அவர் கொடுத்ததுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அவனுக்கு மனுஷனுக்கு கொடுத்தாரு பார்த்தீங்களா உரிமை, நீ எதை வேணாலும் செய்யலாம், நீ என்ன போல இருக்கலாம். ஏன் கடவுள் தடுக்கலன்னா, மனுஷனை கடவுளை போல உண்டாக்கி வச்சிருக்கிறார். கடவுளை மாதிரி தேவனுடைய சாயலாக தேவனுடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கி வச்சிருந்தனால அவன் தப்பு செய்யும் போது அவனை தடுக்கலை. ஆனால் மனுஷனுக்கு என்னென்னா 2 இருக்குது, தப்பு செஞ்சால் அதற்குரிய தண்டனையும் இருக்குது, நன்மை செஞ்சால் அதற்குரிய நன்மையும் இருக்குது. இதுதான் மனுஷன் லைஃப்பில் ஆண்டவர் வச்சுட்டாரு. சரி, இப்போது எதுக்காக சொல்ல வரனா, சவுலை ராஜாவாக தேவன் தான் தெரிந்து கொண்டார். ஆனால் இந்த சவுல் தேவனுக்கு பிரியமாக வாழலை, அதுதான் முக்கியம். இவர் கண்டி கொஞ்சம் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்திருந்தா இவர் வாழ்க்கையில் இவரும் நல்லா இருந்திருப்பார், இவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், இவருடைய ஜெனரேஷனே சந்ததி எப்படி இருந்திருக்கும், ஒரு நல்ல ஆசீர்வாதமாக நல்லா இருந்திருக்கும். கடவுள் மனுஷனுக்கு எப்பவுமே வாய்ப்புகள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். மனுஷனுக்கு என்ன பண்ணியிருக்காரு, வாய்ப்பு கொடுக்குறாரு. இப்போ எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்கும், ஏன் ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க,
ஏன் ஜனங்கள் ரட்சிக்கப்பட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்களுக்குள்ள எல்லாருக்குமே கேள்வி இருக்கும். கடவுள் வந்து எல்லாரையுமே மாற்றிடலாம் இல்லையா? இயேசு தான் உண்மையான கடவுள். இயேசு தான் மனுஷனுடைய பாவத்தை சுமந்து தீர்த்து மனுஷனுக்கு நரக அழிவிலிருந்து விடுதலை கொடுத்துருக்கிறார், பாவ விமோச்சனம் கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் உண்மை தானே? அப்போ இந்த இயேசு நேரம் என்ன பண்ணிருக்கலாம்? எல்லாரையும் தொட்டு எல்லாரையும் அவருடைய பிள்ளைகளாக மாற்றி எவனோ வந்து அவரை மீறி எங்கேயோ போகாத படிக்க எல்லாரையும் வச்சிருக்கலாமே அப்படின்னு எல்லாரும் நினைக்கலாம். ஆனால் கடவுள் அப்படி செய்கிறது இல்லை. கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மனுஷங்கிட்ட எப்படி அவர் செயல்படுறாருன்னா, ஒரு மனுஷனை வந்து நல்லா வைக்கணும் அப்படின்னு கடவுள் விரும்பும் போது முதல்ல அவருடைய வழியில் கொண்டு வர பார்க்குறாரு. அவனை எந்த வழியில் கொண்டு வர பார்க்குறாரு? அந்த ரட்சிப்பின் வழி, அவருடைய வழியாகிய ரட்சிப்பின் வழியில் கொண்டு வர பார்க்குறாரு. அப்படி கொண்டு வர பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு? யாரோ ஒரு மனுஷனை அவங்க கிட்ட அனுப்புகிறாரு. மனுஷனையும் அனுப்பி அவங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசுடைய நன்மைகள், இயேசுடைய கிருபைகள், இயேசுடைய தயவு, இயேசுடைய அன்பு, இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு சொல்கிறாங்க. சொல்லும் போது இது அவங்க கேட்குறாங்க. கேட்கும்போது கடவுள் பக்கத்தில் நிற்கிறாரு. நின்று என்ன பண்ணுறாரு? இவன் வந்து நல்ல முடிவெடுத்தால், ஒரு வேளை நல்ல முடிவெடுத்தா, அப்புறம் நல்ல முடிவெடுத்தால் நம்ம என்ன பண்ணலாம்? இவன் சரி ஒன்றும் இல்லை பாருங்க. ஒருவேளை நல்ல முடிவெடுத்தா நம்ம என்ன பண்ணலாம்? இவனுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு கடவுள் நிற்கிறாரு. ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறது இல்லைன்னா, நல்ல முடிவு எடுப்பதில்லை. வாய்ப்பு கொடுக்கிறார், ஆனால் அந்த வாய்ப்பு அந்த மனுஷன் என்ன பண்ணுறது இல்லை, பயன்படுத்துறது கிடையாது. அப்படி பயன்படுத்தி இருந்தா கடவுள் அவங்க எடுக்கிற முடிவுக்கு உதவி செய்வார். இதுதான் முக்கியம். அவன் அதை பயன்படுத்தி இருந்தா உதவி செய்வார். அவன் பயன்படுத்தாமல் விடும்போது உதவி செய்யறதில்லை. ஆனால் கடவுள் அதோடு நிறுத்துறது கிடையாது. அவன் வாழ்க்கையில் இன்னொரு முறையும் வாய்ப்பு கொடுக்குறார். இன்னொரு நபர் மூலமாக நீ இந்த ரட்சிப்பின் வழியில் வரணும், நல்ல வழியில் வரணும், என்னை தெரிந்து கொள்ளணும், என் பிள்ளையாய் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுக்குறார். ஆனால் அந்த வாய்ப்பையும் அவன் என்ன பண்ணுறது இல்லைன்னா, அப்பவும் கடவுள் பார்க்குறாரு, இப்போ இவன் ஏற்றுக்கிறானா, இவன் வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வதிக்கணும், இவனுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு பார்க்குறாரு. அப்பவும் அவன் ஏற்றுக்கினானா கடவுள் வந்து அவனுக்கு உதவி செய்ய ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் அவன் அப்பவும் புறக்கணிக்கிறான், ஏற்றுக்க மாட்டேன்றானா, கடவுள் இன்னும் வெயிட் பண்ணுறாரு. திரும்பவும் சில காலம் கழித்து அவனுக்கு இன்னொரு வாய்ப்பும் கொடுப்பாரு. இப்படி ஒரு மனுஷன் சாகிற வரைக்கும் கடவுள் தன்னை ஏற்றுக்கொள்ளும்படியாக, தன்னிடத்தில் வரும்படியாக, தன்னை நம்பும்படியாக அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துகிறவங்க அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்க குடும்பம் நல்லா இருக்கும், அவங்க சந்ததியே நல்லா இருக்கும், பரம்பரையே நல்லா இருக்கும். இப்படி தான் வந்து என்ன பண்ணார்னா, சவுலுக்கு வாய்ப்பு கொடுத்தார். சவுலுக்கு வாய்ப்பு கொடுத்து ராஜாவாக வச்சிட்டாரு. ஆனால் இந்த சவுல் என்ன பண்ணிட்டார்னா, அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கல. இப்போ அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ போய் அமலேக்கியரை என்ன பண்ணு, முற்றிலும் அடங்கடி. அங்கே இருக்கிற ஆடு மாடு இதெல்லாம் ஒன்றுமே உயிரோடு வைக்க வேணாம், எல்லாத்தையும் கொன்னுடு அப்படின்னாரு. ஏன் அப்படி சொன்னார்னா, தேவன் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்கிறாருன்னா அதில் வந்து சில காரியங்கள் இருக்கும். அவரை விட நம்ம ஞானி கிடையாது. கடவுள் வந்து சில நேரத்தில் வந்து இதை இது செய்யாதன்னு சொல்லுவார்னா, அதை ஏன் செய்யணும், ஏன் செய்யக்கூடாது நம்ம கேட்கவே முடியாது. அவருக்கு தெரியும் எல்லாமே, அதனால் அவர் செய்வார். அதனால் அப்படி இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, நீ அமலேக்கியரை முறியடிச்சிட்டு வானாரு. சவுல் கடவுளுடைய திட்டத்தின்படி போனார், அமலேக்கியர்களோடு யுத்தம் பண்ணினார். பாதி செஞ்சார், பாதி செய்யலை. இங்கே என்ன பிரச்சனைனா, பாதி செஞ்சார், பாதி செய்யலை. அதை தான் இந்த வசனத்தில் பார்க்கலாம். 18வது வசனத்தில், இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியர் ஆகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரு மட்டும் அவர்களோட யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை
கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். அல்லேலூயா. அமலேக்கியரை நான் என்ன பண்ணேன்? சங்காரம் பண்ணினேன்னு சொல்கிறாரு. நம்ம இதிலிருந்து அநேக காரியங்களை பார்த்தோம். சவுல் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு பாதி கீழ்ப்படிந்தார், பாதி கீழ்ப்படியலை. பாதி கீழ்ப்படிந்தார், பாதி கீழ்ப்படியலை அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். தொடர்ந்து அவர் பேசும்போது என்ன சொல்கிறார் பாருங்க. அதற்கு சாமுவேல் 21 சங்காரம் பண்ணினேன், ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளில் பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள். ஜனங்க என்ன பண்ணாங்க? ஆண்டவர் என்ன சொன்னார்னா, அமலேக்கியர்களை முறியடி, அவங்க கிட்ட இருக்கிற ஆடு மாடெல்லாம் சாபத்தீடானது. என்ன ஆனது? சாப தீடு. அது வந்து சாபம் நிறைஞ்சது, அதை நீ எடுத்துன்னு வர வேணாம் அப்படின்னாரு. நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறோன்னு சொல்லிட்டு பணத்தோடு கூட சாபத்தையும் சம்பாதிச்சிடுவாங்க. மக்கள் பணத்தை சம்பாதிக்கிறேன்னு சொல்லி பணத்தோடு கூட என்னத்தை சம்பாதிச்சிடுவாங்க? சாபத்தை, பாவத்தை சம்பாதிச்சிடுவாங்க. அப்படி பாவத்தையும் சாபத்தையும் அவங்க சம்பாதிச்சாங்கன்னா இப்போ அங்கே தான் பிரச்சனையே வருது. பாவத்தையும் சாபத்தையும் சம்பாதிக்கும் போது அவங்களால அந்த பணத்தை வச்சு நிம்மதியாக இருக்க முடியாது. அந்த பணத்தை வச்சு அவங்களால சந்தோஷமாக வாழவே முடியாது. அப்போது இந்த உலகத்தில் வந்து அதாவது சாபம் இல்லாமல் பணத்தை எந்த மனுஷனாலும் சம்பாதிக்கவும் முடியாது. பணம் சம்பாதிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவோம்? சில பாவங்கள், சில சாபத்துக்குரிய காரியங்கள்லாம் செய்ய தான் ஆரம்பித்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் பைபிள் சொல்லுது, போதுமென்ற மனதுடன் கூடிய தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம். எது நல்லது? போதும். போதும்னா வந்து பிச்சைக்காரனாகவே இருந்துக்குன்னு போதும் நினைக்கிறது போதும் கிடையாது. நம்ம நல்லா இருக்கணும். அதே சமயம் என்னென்னா, பணம் தான், அதாவது காசே தான் கடவுள். இன்றைக்கி உலக தத்துவம் எப்படின்னா, காசே தான் கடவுள் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. பணம் இருந்தால் தான்ப்பா, பணம் இல்லைனா ஒன்றும் கிடையாதுப்பா, பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி உலகம் போகிறதுனால இன்றைக்கி மக்கள் வந்து அதில் போய் சிக்கிக்கிறாங்க, பல சாபங்களுக்கு உள்ளாகிறாங்க. சில நேரத்தில் சில மக்கள் பணங்களை சம்பாரிச்சிடுறாங்க, ஆனால் சந்தோஷத்தை விட்டுடுறாங்க, நிம்மதியை விட்டுடுறாங்க, சமாதானத்தை இழந்துடுறாங்க. ஆனால் பணத்தை மட்டும் சம்பாரித்து வச்சுருப்பான். அதனால தான் இப்போ இந்த இடத்துல தான் அதை பற்றி பேசும்பொழுது சவுல் சொல்கிற வார்த்தை பாருங்க. ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளில் பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள். அதாவது ஜனங்க இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா, சாபத்தீடான ஆடு மாடெல்லாம் ஆண்டவர் கொல்ல சொன்னார். ஆனால் ஜனங்க கொல்லல, எடுத்துன்னு வந்துட்டாங்க. இப்போது இது என்ன சொல்கிறேன்னா, நான் செய்யலை இதை, ஜனங்களோ, இந்த ஒரு வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். ஜனங்களோ ஜனங்களோ ஜனங்களோ. எப்பவுமே வந்து நம்ம லைஃப்பில் சில பிரச்சனைகளை உண்டாக்குவதற்கு காரணம் பார்த்திங்கன்னா ஜனங்களாக இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் யாராக இருப்பாங்க? ஜனங்கள் இருப்பாங்க. ஏன்னா தேவன் நம்ம ஒரு நோக்கத்தோடு அழைத்து இருக்கிறார், ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டார், ஒரு நோக்கத்தோடு வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆனால் இடையில் வருகிற ஜனங்கள், அது ஒரு உறவாக இருக்கலாம், இல்லை நண்பர்களாக இருக்கலாம், இல்லை ஒரு ஓனராக இருக்கலாம், இல்லை ஒரு வேலைக்காரனாக இருக்கலாம், யாராவது ஒருத்தர் இருக்கலாம். இந்த யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் தேவன் கொடுத்திருக்கிற இந்த நன்மைகளை, தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை, தேவன் கொடுத்திருக்கிற உயர்வுகளை கெடுத்து விட்டுருவாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஆண்டவருக்குள்ளே வந்தது ரொம்ப நல்ல காரியம், ஆண்டவரை பின்பற்றுவது நல்ல காரியம். ஆனால் இப்படி பின்பற்றி போகிற நாம மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று என்னென்னா, இந்த நன்மையை கெடுக்கிறதுக்கு யாரோ ஒரு மனுஷர்களை நம்ம என்ன பண்ணுறக்கூடாதுன்னா, முக்கியப்படுத்திடக்கூடாது. இவங்க போய் பிடிச்சாங்க, ஆடு மாடை பிடிச்சாங்க, சரி, ஜனங்க பிடிச்ச உடனே கேட்க சொல்கிறாங்க, ஐயா இதெல்லாம் எதை போய் நம்ம என்ன பண்ணலாம்? பலி செலுத்தலாம். இதெல்லாம் என்ன பண்ணலாம்? நம்ம ஆண்டவருக்கு பலி செலுத்தலாம். இதை ஏன் வீணாக வெட்டி போடணும் சொல்கிறாங்க. இப்போது சவுல் ராஜா என்ன பண்ணியிருக்கணும்? என்ன சொல்லியிருக்கணும்? எப்பா, ஆண்டவருக்கு தெரியாததான் உனக்கு தெரிஞ்சிடுச்சு, ஆண்டவருக்கு தெரியாததான் உனக்கு தெரிஞ்சிச்சு, நீனா ஆண்டவரோட அறிவாளியா? இல்லை, இப்போ இந்த ஜனங்கள் சொல்கிறது இது ஆண்டவர் தெரியுமா தெரியாதா? ஆண்டவர் சொல்லியிருக்கலாம்ல. அப்போ வந்து அங்கே பிடிக்கிற ஆடு மாடெல்லாம் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, வீணா விட்டாதீங்கப்பா, அதெல்லாம் எடுத்துன்னு வாங்கப்பா, எடுத்துன்னு வந்து என் கோயிலில் என்ன பண்ணுங்க, பலி செலுத்துங்க. சொல்லியிருக்கலாமா? சொல்லியிருக்க கூடாதா? சொல்லியிருக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்படி சொல்லலை.
அவர் வேணான்ட்டாரு. ஆனால் ஜனங்க சொல்கிறாங்க ஆடு மாடை எடுத்துக்கணும் வா அப்படின்ட்டாங்க. இப்போ சவுல் எடுத்துன்னு வந்துட்டாரு. ஆனால் இப்போ இங்கே தான் பிரச்சனையே உருவாகுது. ஆனால் சவுல் வந்து ஒரு ராஜாவாக அந்த இடத்துல நின்று என்ன பண்ணிருக்கணும்னா, இது வேணாம், இது என்னது வேணாம், தேவன் வேணான்னு சொன்னது வேணாம் அப்படின்னு சொல்ல கற்றுக்கணும். எப்பவுமே தேவன் வேணான்னு சொல்கிறத நம்ம வேணும்னு சொல்லக்கூடாது, தேவன் வேணும்னு சொல்கிறத நம்ம வேணான்னு சொல்லக்கூடாது. இதுதான் பிரச்சனை. தேவன் வேணான்னு சொல்லிட்டாருன்னா வேணாம் தான். அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் சரி, அது என்ன மாதிரியாக இருந்தாலும் சரி, தேவன் வேணான்னா வேணாம் தான். அப்படி தான் வாழ கற்றுக்கணும். ஆனால் சில நேரத்தில் இந்த இடத்துல தான் பிரச்சனைகள் உருவாகும். சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, முட்டாள் மாதிரி பண்ணுற, கடவுளாக சொன்னார், கடவுள் சொல்லியிருக்க மாட்டார், கடவுள் செஞ்ச இதை வந்து வேற யாரும் உனக்கு பேசியிருப்பான், பிசாசு பேசியிருப்பான், இவ்வளோ நல்லது, இவ்வளோ ஆசீர்வாதமானது, இவ்வளோ உனக்கு லாபம் தரக்கூடியதை போய் வேணான்னு சொல்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு சில நேரத்தில் வந்து மக்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அந்த இடத்துல தான் பிரச்சனைகள் உருவாயிடும். இப்போ இங்கே ஏன் சவுல் வந்து ராஜ்யத்தை இழக்கிறார்? தேவன் கொடுத்த அந்த உயர்ந்த ஆசீர்வாதத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை அவர் இழந்து போயிட்டார். ஏன் இழந்து போயிட்டார்னா, ஜனங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார். ஏற்கனவே இதே ப்ராப்ளம் சவுல்கிட்ட வந்துச்சு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பார்க்கும்போது கூட ஜனங்கள் சொன்னாங்க, அதனால் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே 2 முறை வந்து சவுல் வந்து இதுலேயே அடிபட்டார். அதே பிரச்சனை தான் இப்போவும் வருது. அப்போது ஜனங்கள் அப்படின்னு வரும்போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவன் நம்மை ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறார், ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தோடு பிரித்து இருக்கிறாரு, நம்மளை ஒரு நோக்கத்தோடு வாழ வச்சுன்னு இருக்கிறாரு. இதன் மத்தியில் ஜனங்கள் வந்து அதை கெடுக்கிற மாதிரி யாராவது வரலாம். இதுக்கு பைபிளில் பார்த்தீங்கன்னா, இதே 1 சாமுவேல்லே பாருங்கள், 2வது அதிகாரத்தில் 29வது வசனத்தில் ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை. இருபத்தி 29வது வசனம். என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலிகளையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என்னது? என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலிகளையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். யாரை பார்த்து பேசுகிறாரு? ஒரு பெரிய ஆசாரியன், பிரதான ஆசாரியன் ஏலி. அவரை பார்த்து, அவர் குடும்பத்தை பார்த்து பேசுகிறார் ஆண்டவர். நான் கட்டளையிட்ட காணிக்கை பலிகள் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உதைக்கிறீங்க சொல்லிட்டு, என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளிலெல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். என்ன சொல்றார் பாருங்க, என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளிலெல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். என்ன கேட்குறாரு? நீ என்னை விட உன் பிள்ளைங்களை மதிக்கிற. இப்போ பிரச்சனை ஆண்டவர் பேசுகிறாரு, ஒரு ஏலி என்கிற பிரதான ஆசாரியன்கிட்ட பேசுகிறாரு. என்ன பேசுகிறார்? நீ என்னை விட யாரை மதிக்கிற? உன் பிள்ளைகளை மதிக்கிற. என்னை விட நீ உன் பிள்ளைகளை ஏன் மதிக்கிறேன்னு கேட்குறாரு. இது ரொம்ப முக்கியம். ஜனங்கள் சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில் நம்முடைய தேவன், நம்முடைய திட்டங்கள், நமக்கு தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள், நம்முடைய நன்மைகளை கெடுக்கிற காரியங்களில் நம்பர் 1 ஒர்க் பண்ணுறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா பிள்ளைகள் தான். ரொம்ப முக்கியம். தேவன் நம்மை, இப்போ நான் ஒரு ஊழியம் செய்கிறேன்னு வச்சுக்கோங்க, தேவன் என்ன ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறாரு. இந்த ஊழியம் நல்லா போகணுன்னா நான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ஏரியா யாருன்னு கேட்டிங்கன்னா பிள்ளைகள் கிட்ட தான் கவனமாக இருக்கணும். பிள்ளைகளுடைய தலையீட்டு பிள்ளைகளுடைய இன்ஃப்ளூயன்ஸு அது என்ன பண்ணிட்டோம்னா ஊழியத்துக்கு எடுத்து விட்டுரும். ரொம்ப முக்கியம். நிறைய ஊழியங்கள் கெட்டு போனதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா, பிள்ளைகளுடைய தலையீட்டு பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் வந்து நிறைய ஊழியக்காரங்க அவங்க ஊழியங்களை இழந்துட்டாங்க, கெட்டு போச்சு, ஒரு மாதிரி தாறுமாறாக போயிடுச்சு. நிறைய சபைகள் உடஞ்சிடுச்சு. சில சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும். ஏன்னா பிள்ளைகளை குறித்து கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போ நான் என்ன தேவன் என்னை அழைச்சிருக்கிறா, நான் செய்கிறேன், நான் அதில் உறுதியாக இருக்கணும். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நான் பிள்ளைகளுடைய வார்த்தைகள் என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப பெருசாக மதிக்கக்கூடாது. பிள்ளைகளையும் அதை தான் கேட்குறாரு ஆண்டவர். சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். என்ன சொல்கிறாரு? நீ என்னை பார்க்கிலும் யாரை மதிக்கிற? உன் குமாரரை மதிக்கிற.
என்ன நடக்குது, பிரச்சனை என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே போய் பாருங்க. வாங்க. 22வது வசனம். ஏலி மிகுந்த கிழவனா இருந்தான். இப்போ யார்கிட்ட பேசுறாருன்னா, இந்த மிகுந்த கிழவனா இருக்கிற ஏலி கிட்ட தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுறாரு. நீ என்னை பார்க்கிலும் உன் பிள்ளைகளை ஏன் மதிக்கிற? ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு? நம்ம நம்மளுடைய பிள்ளைகளை விட தேவனை தான் முதல்ல வைக்கணும். நம்முடைய அப்பா அம்மாவை விட தேவனை தான் முதல்ல வைக்கணும். நம்முடைய அண்ணன் தம்பி தங்கச்சி அக்காவை விட யார் முதல்ல வைக்கணும்? தேவனை வைக்கணும். நம்முடைய எல்லா உறவுகளை விட யார் முதல்ல வைக்கணும்? தேவனை தான் வைக்கணும். ஆனால் இந்த இடத்துல நம்ம தான் என்ன பண்ணிடுறோம்னா, சில பேர் ஆரம்பத்துலேருந்து கரெக்டாக இருப்பாங்க, சில நேரத்தில் பிள்ளைகள் வந்துடும், உடனே கொஞ்சம் ட்ராக் சேஞ்ச் ஆகிடுவாங்க. சில நேரத்தில் அப்பா அம்மா, நான் பார்த்துருக்கேன், சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு எதனா பெரிய அமௌண்ட்டாக பென்ஷன் கின்ஷனு ஏதாவது ரிட்டையர்மெண்ட்டு செட்டில்மெண்ட் வந்துடும். வந்த உடனே அப்பா அம்மா சொல்கிறத சில பிள்ளைகள் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் நல்லா ஆண்டவரை ஏற்றுக்குன்னு நல்லா பரிசுத்தமான வாழ்வாங்க. கல்யாணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்படாத பெண்ணை கல்யாணம் பண்ணி அப்புறம் அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு இவங்க இஷ்டப்படி பின்வாங்கி போக ஆரம்பிச்சிடுவாங்க. இப்படி இருக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் கேட்குற ஒரு வார்த்தை, நீ என்னை விட அவர்களை மதிப்பானேன். நீ என்னை விட ஏன் அவங்கள மதிக்கிற? இப்போது ஆண்டவரை மதித்தோம்னா கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் உதவி செய்வார். நான் சொல்லட்டுங்களா, இந்த ஜனங்களுக்காக இந்த சவுல் என்ன பண்ணார்னா, தேவனுக்கு விரோதமாக சில காரியங்கள் செஞ்சிட்டாரு, ராஜ்யம் போயிடுச்சு. ஆனால் இந்த ஜனங்கள் அந்த சவுலுக்கு ராஜ்யத்தை திருப்பி கொடுக்கவும் முடியல. ஒரு தேவன் செய்கிற ஒரு காரியத்தை, ஒரே ஒரு தேவன் செய்கிற காரியத்தை லட்சக ஜனங்களால் செய்ய முடியாது. ஒரு தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை லட்ச ஜனங்கள் சேர்ந்து கூட உங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்போ நம்ம யாரை அதிகமாக மதிக்கணும், யார் அதிகமாக முக்கியமாக வைக்கணும் அப்படின்னா தேவனை தான் வைக்கணும். தேவனை அதிகமாக வைக்கணும், தேவனை தான் முதன்மையாக வைக்கணும், தேவனை தான் முக்கியமாக வைக்கணும். அதை நம்ம மறந்தே போகக்கூடாது. இப்போ இந்த இடத்துல பிரச்சனை, சவுலுக்கு ஏற்பட்ட பிரச்சனையும் அதுதான். இப்போ ராஜ்யம் போயிடுச்சு, பின்னாடிலாம் படிக்கும்போது ராஜ்யத்தை இழந்துட்டாரு, எல்லாமே போயிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் சவுலுக்கு கடவுள் கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் அவர் எடுத்த உடனே பிசாசின் ஆவி வந்துடுச்சு. பிசாசின் ஆவி அந்த ஆவி அலக்கழிச்சது சவுலை. அவருடைய வாழ்க்கையை ரொம்ப படிக்க ரொம்ப பரதாமல் போய் முடிஞ்சிடுச்சு. அவருடைய லைஃப் ஸ்டைலில் ஆரம்பம் போது நல்லா கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் ஆரம்பித்தார். ஆனால் முடிக்கும் போது கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் முடிக்கல, பரதாபமாக முடிச்சிட்டாரு. காரணம் என்னன்னா, ஜனங்களை பெருசாக மதித்தார். இதுதான் ரொம்ப முக்கியம். சில நேரத்தில் நம்ம கூட பாருங்கள், மனுஷங்க தான் நம்ம அப்பா அம்மா சொல்கிறத பெருசாக மதித்து தேவனுடைய வார்த்தையை விட்டுடுவோம், தேவனை விட்டுடுவோம். அதுதான் ரொம்ப முக்கியம். எப்பவுமே நம்மளுக்கு சென்டர் எது இருக்கணும்னா தேவன் தான் இருக்கணும். நம்ம லைஃப்பில் முதல் இடம், மைய இடம் யார் தான் இருக்கணும்னா தேவன் தான் இருக்கணும். தேவனை மீறி எந்த உறவுகளும் எந்த மனுஷங்களும் உள்ளே வரவே விடக்கூடாது. நீங்கள் அப்படிலாம் வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன சொல்கிறது, நம்ம பார்க்குறோம் சில நேரத்தில் சில பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வாழ்க்கையை தொடங்குவாங்க, நடத்துவாங்க, ஆஹா ஓஹோன்னு வாழ்வாங்க. கடைசி காலம் வயசான காலத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு போடுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, தண்ணி கொடுக்க ஆள் இருக்க மாட்டாங்க, ஒரு உடம்பு சரியில்லாமல் பார்த்துக்கினா பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. கடந்த வாரத்தில் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். 90 வயசு தாத்தா, அவருடைய மனைவி கிட்டத்தட்ட ஒரு 82-83 வயசு மனைவியை கழுத்து அறுத்துட்டாரு. எத்தனை வயசு தாத்தா? 90 வயசு தாத்தா 82-83 வயசு இருக்கிற அவருடைய மனைவி கழுத்தை என்ன பண்ணிட்டாரு? அறுத்துட்டாரு. என்ன பிரச்சனை? அறுத்துட்டு அவருக்கு வாசப்படியில் உட்காந்து அழுகுறாரு. என்ன பிரச்சனை? 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க, 4 பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிறாங்க. ஆனால் 4 பிள்ளைகள் வேலைக்கு டைம் டேபிள் போட்டு சோறை கொடுக்குறாங்க. இந்த வாரம் நீ சோறு கொடுக்கணும், இந்த வாரம் நீ சோறு குழம்பு கொடுக்கணும், அடுத்த வாரம் நீ கொடுக்கணும், டைம் டேபிள் போட்டு சோறு கொடுக்குறாங்க, குழம்பு கொடுக்குறாங்க. ஆனால் அவருடைய மனைவிக்கு பார்த்தீங்கன்னா பல வருஷமாக பலவீனம், வலி தாங்க முடியல, நோய் சுகமாகாதனால படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. படுத்த படுக்கையாக இருக்கிறதுனால இந்த புழு அந்த உடம்புல அந்த புழு பிடிச்சிச்சு போல். மனுஷன் படுத்துனே இருக்கும்போது அந்த தோல்லாம் அழுகி புழு வர ஆரம்பிச்சிருச்சு. உயிர் போகலை, ரொம்ப வேதனைப்படுறாங்க. அதனால் இந்த தாத்தாவால் தன்னுடைய மனைவி வேதனைப்படுறத பார்க்க முடியல. என்ன பண்ணிட்டாருன்னா கழுத்தை அறுத்துட்டார்.
போலீஸ் பிடிச்சின்னு போனாங்க, விசாரிப்பாங்க, அது என்ன தண்டனையோ கொடுப்பாங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏன் இது போல் மனுஷனுக்கு நிலைமை வருது? இது மாதிரி ஒரு நிலைமை இல்லாமல் வாழ முடியாதுன்னா கண்டிப்பாக வாழ முடியும், கண்டிப்பாக வாழ முடியும். அதுக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும்னா, கடவுளை தான் முதல்ல வைக்கணும். நம்ம மனுஷன்ல வந்து முதல்ல வச்சிடும் போது தான் நம்ம லைஃப்பில் இது போல் பல பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது நம்ம அதில் சிக்கிக்கிறோம், மாட்டிக்கிறோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், வாலிப வயசில் அந்த பேலன் இருக்குது, எல்லாம் இருக்குது, நான் பார்த்து பண்ணுவோம். கல்யாணம் ஆனவொன்னே மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க, பார்த்துப்பாங்கன்னுவோம். வயசாக 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 பார்த்தீங்கன்னா நம்ம எந்தெந்த மனுஷனெல்லாம் நம்பணுமோ எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்களுக்கு பிஸிங்க. இந்த இன்னைய உலகம் வந்து ரொம்ப பிஸியாக இருக்குது. அவங்கவுங்க வேலையை பார்த்துன்னு போயின்னு இருப்பாங்க. இப்போ வயசான தனிமையான காலத்தில் யார் உதவி செய்வாங்க அப்படின்னா, ஆண்டவர் ஒருத்தர் இருந்தார்னா அவர் உதவி செய்வார். அதுதான் மனுஷ லைஃப்பில் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இப்போ இந்த காலத்தை பற்றியே யோசித்து எனக்கு பலம் இருக்குது, என்ன நான் பார்த்துப்பேன் கொண்டுப்பேன் போயிடக்கூடாது. பின்னாடி ஒரு காலம் இருக்குது, அந்த காலத்தில் வரைக்கும் நமக்கு உதவி செய்யறதுக்கு ஆண்டவர் தான் முடியும். அப்போ அவரை தான் முதல்ல வைக்கணும். பிள்ளைகளை முதல்ல வச்சிடக்கூடாது, அப்பா அம்மாவை முதல்ல வச்சிடக்கூடாது, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி நண்பர்கள் ஓனருங்க, சில நேரத்தில் ஓனருங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. சண்டேல வேலைக்கு வரணும் அப்படின்வாங்க. கவனிங்க, அந்த நேரத்துலேயே நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் தான் முன்னாடி வைக்கணும். அவங்க சொல்லிட்டோம், நம்ம ஒரே வார்த்தை சொல்லணும், ஸ்ட்ரிக்டாக சொல்லணும். நான் சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு வரேன் சார், 9 மணிக்கு முடிஞ்சிடும், முடிச்சுட்டு வேணா வரேன். அது கூட போகாமல் நீ வரணும்னா எனக்கு அந்த வேலை வேணாம், நீங்கள் வேற ஆள் பார்த்துக்கங்க. ஏன்னா இந்த ஓனர் வந்து இதை பாருங்க, நீங்கள் சண்டே போவீங்க, ஆனால் திருப்தி ஆக மாட்டான். சண்டேல தான் சண்டையே வந்துடும். சண்டேல வேலைக்கு போய் தான் என்ன வந்துடும், சண்டையே வந்துடும். அதை விட ஆண்டவர் சமூகத்தில் இருந்தால் நிம்மதியாக, நீங்கள்லாம் நிம்மதியாக இருந்திருப்பீங்க, ஆண்டவரும் உங்கள் மேலே ஒரு நல்ல சந்தோஷமாக இருந்திருப்பார். அதெல்லாம் நம்ம இழந்துருவோம். அதுக்கு தான் இந்த காரியங்கள்லாம் நம்ம எப்பவுமே ஆண்டவர் தான் முன்னாடி வைக்கணும். சில நேரத்தில் அப்பா அம்மா பிள்ளைகள். இப்போ இந்த ஏலி கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா, ஏலி மிகுந்த கிழவனாக இருந்தான், ஆனால் அதிகாரம், ஏலி கிழவனாக இருந்தாலும் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார், அதை மறந்து போவாதீங்க. ஏலி யாருன்னா பிரதான ஆசாரியன். பிரதான ஆசாரியனை குறித்து ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுங்களா, ஜனத்தில் பெரியவன் என்று சொல்லுகிறார். பிரதான ஆசிரியர் பைபிள் என்ன சொல்றார் ஆண்டவர், ஜனத்தில் பெரியவன், உன் ஜனத்தாரில் பெரியவனாகிய ஆசாரியன் எலியேசர், ஆரோன், இவங்களெல்லாம் வந்து என்ன சொல்றார், ஜனத்தில் பெரியவன் என்று சொல்லுகிறார். அப்போ ஏலி பிரதான ஆசாரியர்னா அன்னைக்கு இருக்கிற ஜனங்கள்லேயே நம்பர் 1 ஆள் யாருன்னா அவன் தான், ஏலி தான். பவர்ஃபுல், அதிகாரத்திலே அவர் தான், தேவனுடைய ஆசீர்வாதத்திலே அவர் தான் நம்பர் 1 ஆளாக இருக்கிறாரு. ஆனால் இந்த ஏலி அவ்வளோ கிழவனாக இருந்தாலும் அதிகாரம் உள்ளவராக இருந்தார். அவன் தான் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடு சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க. யாருக்கு, ஏலிக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. ஒரு பையன் பேர் ஓப்னி, இன்னொரு பையன் பேர் பினகாஸ். இந்த 2 பசங்க இருக்கிறாங்க. இந்த 2 பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, விபச்சாரம் பாவம் செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க, விபச்சார பாவம் செய்கிறாங்க. இதை ஏலி கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி, 23வது வசனம், அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? அப்பா கேட்குறாரா கேட்கலீங்களா? கேட்குறாரு. ஏன்டா இதை பண்ணுறீங்க, இப்படி பண்ணாதீங்க சொல்கிறாரு. சொல்லிட்டு இந்த நான் கேள்விப்படுகிற பாருங்க, இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். கவனிங்க, எப்பவுமே வந்து ஒருத்தர் தப்பு செய்யும் போது அந்த தப்பு செய்கிறாங்கன்ற விஷயம் நம்மளுக்கு கண்டிப்பாக வரும், வராமல் இருக்காது. வரும்பொழுது நம்ம அதை கூப்பிட்டு கொஞ்சம் விசாரிக்கணும். அதுதான் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். 24வது வசனம் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, என் குமாரரே வேண்டாம். என்னது இது, இந்த தப்பு செய்ய வேண்டாம், தப்பு வேண்டான்றாரு. நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. என்னது, நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. 3வது, கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாக இருக்கிறீர்கள். இவங்க பண்ணுறதுனால என்னென்ன சொல்கிறார் பாருங்க. முதல்ல வேணான்னு சொன்னார், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்லன்னு சொல்லிட்டாரு. 3வது, கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாக இருக்கிறீங்க. நீங்களே ஜனங்க தப்பு செய்யறதுக்கு நீயே என்ன ஆயிடுற, காரணமாயிடுற, நீயே காரணமாயிடுற, ஜனங்க தப்பு பண்ண நீயே காரணமாயிடுற அப்படின்ட்டு சொல்கிறாரு. சொல்லிட்டு கேட்குறாரு,
அதுக்கு அடுத்தது ரொம்ப நல்லா பேசுகிறாரு பாருங்க ஏலி. ரொம்ப நல்ல மனுஷன், ஒரு பிரதான ஆசிரியர் நல்லா பேசுகிறாரு. 25, மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். இப்போ 2 மனுஷனுக்கு பிரச்சனைனா போலீஸ் ஸ்டேஷன் போகலாம், கோர்ட்டு போகலாம். அங்கே என்ன பண்ணுவாங்க, யார் மேலே தப்பு யார் மேலே நியாயன்ட்டு விசாரணை செஞ்சு தீர்ப்பு சொல்லுவாங்க. அதை தான் சொல்கிறாரு. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். ரொம்ப நல்லா பேசுகிறார் அப்பா. அவர் ஏலி அப்பா, அவர் ரொம்ப நல்லா பேசுகிறாரு. பசங்க தப்பு பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இவங்க கவனிங்க, ஆண்டு ரொம்ப இந்த ஆரோன் எலையாசார் இந்த ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்களை குறித்துலாம் தேவன் ரொம்ப விசேஷமாக வச்சுருந்தார் தெரியுங்களா. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸு, அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸு, அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் சென்ட்டு தெரியுங்களா. அவங்களுக்கு ஆசாரியர்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் சென்ட்டு. அதை அந்த தேசத்தில் இருக்கிற யாருமே என்ன பண்ணக்கூடாதுன்னா, அவன் தன்னுடைய நான் தனியாக நான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறேன்னு கூட அந்த சென்ட்டை செஞ்சு யூஸ் பண்ணக்கூடாது. கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக சொல்லி வச்சார். இந்த ஆசாரியர்கள் உடுத்துக்கிற உடையை உடுத்தக்கூடாது, அவங்க யூஸ் பண்ணுற சென்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது. அதே போல் அவங்களுடைய ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா விலையேற பெற்ற கற்கள். இன்றைக்கெல்லாம் தங்கத்தில் ட்ரெஸ்ஸு போடுறாங்கல்ல, இதெல்லாம் என்ன தங்கத்தில் ட்ரெஸ்ஸு. அப்போ அவர் 12 கல் வச்சு கொடுத்தாரு. இந்த சைடு 6 கல், இந்த சைடு 6 கல், எல்லாம் வைரம் வைடூரியம் மாணிக்கம் கோமேதகம் ரத்தினம் படிக பச்சை இந்திரம் எஸ்பி புஷ்பராகம் சுகந்தி இப்படின்னு சொல்லிட்டு 12 கற்களை வச்சு கொடுத்தாருங்க. எல்லாம் ஒரு கல்லும் பெரிய விலையேற பெற்ற கற்கள். அவ்வளோ அழகான ட்ரெஸ்ஸை கொடுத்து கல்லை கொடுத்து ஒரு வித்தியாசமாக அவனை வச்சு சொல்கிறாரு, நீ பரிசுத்தமானவன். நீ யார் ஆசாரியன்? பரிசுத்தமானவன், நீ கடவுளுக்காக வாழக்கூடியவன். என்ன இப்படிலாம் சொல்லிட்டு இப்படிலாம் சொல்லி அவனுக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்த ஆண்டவர் இந்த அளவுக்கு அவனை மேன்மைப்படுத்தியும் வச்சாரு. அவனை என்ன படுத்தி வச்சாரு? மேன்மைப்படுத்தியும் வச்சாரு. மேன்மைப்படுத்தி வச்சியும் அந்த கூட்டத்திலிருந்து வந்தவன் தான் யாரு? இந்த ஏலி. இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் யாரு? ஓப்னி பினகாஸ். ஆனால் பண்ற வேலை என்ன வேலைன்னா தப்பான வேலை. நல்ல கடவுளுடைய அழைப்பு, விலையேற பெற்ற அழைப்பு, விலையேற பெற்ற கிருபை, விலையேற பெற்ற காரியங்கள் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருந்து, ஆனால் அதை அசட்டை பண்ணுறாங்க. கவனிங்க, தேவன் உங்களுக்கு கொடுத்து இருக்கிறத நீங்கள் அசட்டை பண்ணும்போது கடவுள் அதுக்காக நம்ம பார்த்து விசாரணை செய்வார். மறந்துடாதீங்க, தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறத நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. நமக்கு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு நன்மைகளும் ஒவ்வொரு வாய்ப்புகளும் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் நாம் அதை தேவனுக்காக பயன்படுத்த கற்றுக்கணும். அதை அசட்டை பண்ணி மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த ஓப்னி பினகாசுக்கு தேவன் இவ்வளவு வாய்ப்புகள், அந்த 12 கோத்திரம் இருக்குதுங்க. இஸ்ரவேலில் 12 கோத்திரம் இருக்குதுங்க. 12 கோத்திரத்தில் இந்த லேவி கோத்திரத்தை தான் தெரிந்து கொண்டார். தெரியுதுங்களா? இந்த லேவி கோத்திரத்துக்கு எல்லா கோத்திரத்துக்கும் தேவன் சுதந்திரம் கொடுத்தாரு, பங்கு கொடுத்தாரு, நிலம் கொடுத்தாரு, வீடு கொடுத்தாரு, சொத்துலாம் கொடுத்தாரு. லேவி கோத்திரத்துக்கு ஒன்றுமே கொடுக்கல. என்ன சொல்லிட்டான்னா, நான் தான் அவங்க சொத்துன்ட்டாரு. லேவி கோத்திரத்துக்கு யார் தான் சொத்து? நான் தான்ப்பா உங்க சொத்து, உங்களுடைய ஆஸ்திலாம் நான் தான் அப்படின்னு கடவுளே அவங்களுக்கு கூட இறங்கிட்டார். அவங்க கூட பயங்கர சப்போர்ட்டாக இருக்கிறாரு. ஆனால் இதை அவர்கள் அசட்டை பண்ணினாங்க. அதுதான் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம். கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறத நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. நம்ம ரட்சிக்கப்பட்டது பெரிய பாக்கியம், நம்ம ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கிறது பெரிய பாக்கியம். நம்ம இதை அசட்டை பண்ணிடக்கூடாது. அதுதான் நம்மளுக்கு அதை பற்றிலாம் தெரியல. நம்ம என்ன பண்ணிடுறோம்? தேவனுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்டோம், சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் என்ன பண்ணிடுறோம்? அசட்டை பண்ணி நம்முடைய நாட்களை நேரங்களை எல்லாவற்றையும் என்ன பண்ணுறோம்? தப்பாக பயன்படுத்தி அதெல்லாம் வேஸ்ட் ஆக்கி விட்டுடுறோம். ஆனால் அது ரொம்ப முக்கியம். இவங்களெல்லாம் மற்ற கோத்திரத்தை சேர்ந்தவங்களாம் ஆசைப்படுறாங்க, கடவுளுக்காக வேலை செய்யணும், தூபம் காட்டணும், பலியிடணும், கடவுளுடைய சமூகத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் வர முடியல. ஒன்று தெரியுங்களா உங்களுக்கு? தாவீது ரொம்ப ஆசைப்பட்டார். தாவீது பார்த்தீங்கன்னா லேவி கோத்திரம் கிடையாது. தாவீது யூதா கோத்திரம். தாவீது என்ன கோத்திரம்? யூதா கோத்திரம். ஆனால் லேவி கோத்திரம் தான் கடவுளை வணங்கணும், கடவுள் கோயிலுக்குள்ளே வரணும், எல்லாம் செய்யணும். ஆனால் மற்ற கோத்திரம்லாம் உள்ளே வர முடியாது. ஆனால் கடவுளை ரொம்ப நேசித்தார் தாவீது. ஆனால் தாவீது பார்க்குறாரு, கோயிலுக்குள்ளே போக முடியல, லேவியன் மட்டும் தான் போகிறான், நம்மளால் என்ன பண்ண முடியல, போக முடியல. அதனால தான் அவர் பார்த்தா அந்த தேவனுடைய ஆலயத்தை பார்த்து சொல்கிறாரு, உம்முடைய ஆலயத்தில் தகைவேளாண் குருவிக்கும் என்ன இருக்குது? கூடு இருக்குது. ஆனால் எனக்கு என்ன பண்ண முடியல, உள்ள வர முடியல. ஏன்னா நான் என்ன கோத்திரம் இல்லை, லேவி கோத்திரம் இல்லை, நான் யூதா கோத்திரம்.
என்னால் உள்ளே வர முடியல, உமக்காக ஒரு பலியிடனா கூட நான் பலியிட முடியல, அதை யார்கிட்ட தான் கொடுக்க வேண்டியது? அவன் கையில் கொடுத்து அவன் தான் வெட்டுறான், அவன் தான் எல்லாம் பண்ணுறான், என்னால் ஒன்றும் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு தாவீது ரொம்ப வருத்தத்தோட வேதனையோட எல்லாம் பேசுவார் இந்த வசனங்கள் எல்லாம். அப்போது பாருங்க, உலகத்தில் ரட்சிக்கப்படாதவங்க மத்தியில் ரட்சிக்கப்பட்டு இருக்கிற நாம விசேஷமானவங்க. தெரியுங்களா? நம்மளாம் விசேஷமானவங்க. கடவுளை பார்த்து ரட்சிக்கப்படாதவன் அப்பான்னு கூப்பிட முடியாது. வசனம் சொல்லுது, நம்மை குறித்து சொல்லுது, நீங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து இருக்கிறார் நமக்கு. அவர் அப்பான்னு கூப்பிடுற ஒரு கிருபை. இன்னொன்று சொல்லட்டுங்களா, உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அவர் எப்பவுமே ஆயத்தமாக இருக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தெல்லாம் கொடுத்துருந்தோம், நம்ம அதை அசட்டை பண்ணுறோம். ஏசாவை குறித்து பைபிள் சொல்லுது பாருங்க. ஏசாவுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் என்னன்னா சேஷ்ட புத்திர பாகம். என்னது? சேஷ்ட புத்திர பாகம். சேஷ்ட புத்திர பாகம்னா முதல் பிறக்கிற பிள்ளைகளுக்கு சொத்து பிரிச்சாங்கன்னா 2 மடங்கு கொடுப்பாங்க. உதாரணம் என்ன சொல்லுது, ஒரு 6 கோடி இருக்குது சொத்துன்னு வச்சுக்கோங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா 5 கோடியாக ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு கோடியாக பிரிக்கிறாங்க. ஆனால் முதல் பிள்ளைக்கு கொடுக்கும்போது மட்டும் 1 கோடி கொடுக்க மாட்டாங்க, 2 கோடியாக கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க? 2 மடங்கு ஆசீர்வாதம், சேஷ்ட புத்திர பாகம். ஆனால் அந்த ஸ்லாக்கியத்துக்கு உரியவராய் தான் ஏசா பிறந்தார். ஆனால் ஏசா அதை அசட்டை பண்ணார். அதை பெருசாகவே நினைக்கல. முதல் பையனாக இருந்தால் அது ஒரு ஆசீர்வாதமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடுங்கடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டா. ஒரு முறை இவர் போயிட்டு வேட்டையாடிட்டு களைச்சி வராரு. வரும்போது யாக்கோபு கூழ் காசி கொண்டிருக்கிறார். அது சிகப்பான கூழ் சொல்லுது. ஆனால் அந்த சிகப்பான கூழ்றது எப்படி காசினார்லாம் தெரில, அது வாசனையாக இருந்ததா டேஸ்ட்டாக இருந்ததுலாம் தெரில. நல்லா காசு இருக்கிறாரு. ஏசா பார்த்துட்டு சொல்கிறாரு, நான் ரொம்ப பசியாக இருக்கிறேன், உயிர் போகிற நிலைமைக்கு இருக்குது, இதை கொடுன்னு கேட்குறாரு. யாக்கோபு சமயம் பார்த்து பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை நீ எனக்கு விற்று போடு அப்படின்னாரு. உடனே இவர் சொல்கிறார், நான் சாக போகிறேனே, அந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு, சரி நீ எடுத்துக்கன்னு சொல்லிட்டு வாய்மொழியாக தான் கொடுத்தாரு பாருங்க. போயிடுச்சு. வாய்மொழியாக சொன்னது அது ஆக்கப்பூர்வமாக ஆயிடுச்சு, யாக்கோபுக்கு வந்துடுச்சு. அவ்வளோதாங்க. வசனம் சொல்லுது, பிற்பாடு அவன் கண்ணீர் விட்டு தேடியும் அவன் அதை பெற முடியல. அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை பின்னாடி கண்ணீர் விட்டு தேடி என்ன பண்ண முடியலையா, பெற முடியல. ஏன்னா அது அந்த அசட்டை பண்ணிட்டோம். எப்பவுமே நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் நன்மைகளை நம்ம அசட்டை பண்ணிட்டு பின்னாடி அதை பிடிக்கணும்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதை நிறைய பேர் பிடிச்சாங்களான்னா எனக்கு தெரியல. இழந்ததை பிடிக்கிறதுக்கு தேவனுடைய பெரிதான கிருபை வேணும். எப்பவுமே நம்ம லைஃப்பில் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம இழந்துட்டு அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு தேவனுடைய பெரிதான கிருபை வேணும். இப்போ அதுதான் இங்கே வருது. இவங்க ஆசாரியர்கள், விலையேற பெற்ற மக்கள். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தவறு செய்கிறாங்க. அப்போ தான் அது ரொம்ப அழகாக சொல்கிறார். 25வது வருஷத்துல தான் ரொம்ப பேசுகிறார், ஏழு அழகாக பேசுகிறார் பிள்ளைகளுக்கு. மனுஷருக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். மனுஷனுக்கு விரோதமாக தப்பு பண்ணால் மனுஷங்க 4 பேர் கூடி பஞ்சாயத்து பண்ணி சரிப்பா முடிச்சு விட்டுருவாங்க. கடவுளுக்கு விரோதமாக ஒருத்தன் பாவம் பண்ணான்னா அவர்கிட்ட நின்று பேசுறதுக்கு யார் இருக்கிறாங்க? யாருமே கிடையாது. யோபுவும் இதை பற்றி புலம்புறாரு. யோபுவும் புலம்புறாரு தெரியுங்களா, எனக்கும் என் மேலையும் தேவன் மேலையும் கை வைத்து பேச மத்தியஸ்தர் இல்லை. யார் மேலே கை வச்சு பேச? என் மேலையும் தேவன் மேலையும் கை வச்சு ஒரு மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு ஒரு மத்தியஸ்தன் இல்லை. ஏன்னா யோபு சோதிக்கப்படுகிறார். பெரிய சோதனை, அங்கலாய்ப்பு, எல்லாவற்றையும் இழந்துட்டாரு. அவர் பெரிய வேதனையில் போயிட்டு இருக்கிறாரு. அவரால் தாங்க முடியாத அளவுக்கு வேதனை யோபுக்கு. இவ்வளோ வேதனையில் போகும்போது அப்போ என்ன ஆகுது தெரியுங்களா? அப்படி வேதனையில் போகும்போது தான் யோபு யோசிக்கிறாரு, கடவுளுக்கும் எனக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எனக்கும் கடவுளுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குது. கடவுள் என்ன பண்ணுறாரு? எல்லாவற்றையும் அழிக்கிறாரு, கெடுக்கிறார், நாசப்படுத்துறாரு. இதை பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு யார் வேணும்னா ஒரு மத்தியஸ்தன் வேணும். இதை பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு யார் வேணும்? ஒரு மத்தியஸ்தன் வேணுமே. ஒருத்தரும் இல்லையேன்னு யோசிச்சு புலம்புறாரு, மத்தியஸ்தன் இல்லைன்ட்டு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் எபிரேயர்ல சொல்லுது, இயேசு கிறிஸ்து ஒரே மத்தியஸ்தர் இருக்கிறார். கடவுளுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் இயேசு கிறிஸ்து. இப்போ நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய கிருபை என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கும் கடவுளுக்கும்
மத்தியஸ்தம் பண்ணுறது யார் இருக்கிறாரு? இயேசு இருக்கிறாரு. தெரியுங்களா உங்களுக்கு? அது ஒரு பெரிய கிருபை. இயேசு மத்தியஸ்தராக இருக்கிறது நம்ம வாழ்க்கைக்கு பெரிய ஆசீர்வாதம். நான் ஒருத்தருக்கு என்ன சொல்கிறது, ஒரு சைக்கிள் கொடுத்துட்றேன். நான் வந்து நம்ம சர்ச்சுக்கு யாரோ வராங்க, ரொம்ப நல்லா ஊழியெல்லாம் செய்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, ரொம்ப ஆண்டவருக்காக இருக்கிறாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்குது, நான் ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன். இப்போது கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அந்த சைக்கிளை ஒரு ரட்சிக்கப்படாதவன் ஓட்டின்னுக்கிறான். நான் கொடுத்த சைக்கிளில் யார் ஓட்டினுக்கிறான்? ஒரு ரட்சிக்கப்படாதவன் ஓட்டின்னுக்கிறான். அப்போது நான் போயிட்டு இவர்கிட்ட என்ன பண்ணுறேன், கேட்குறேன், நான் கொடுத்த சைக்கிள் எங்கே? அவர் சொல்கிறாரு, நான் வந்து அவருக்கு கொடுத்துட்டேன். ஆனால் நான் இவரை கேட்க முடியுமா ஒழிய அவரை போய் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. அவர்கிட்ட இருந்து பிடுங்க முடியுமா? அவர்கிட்ட இருந்து சைக்கிள் என் சைக்கிள் குடியா பிடுங்க முடியுமா? பிடுங்க முடியாது. ஏன்னா நான் யாருக்கு கொடுத்துட்டேன்? நான் ஒருத்தருக்கு விருப்பப்பட்ட ஒருத்தருக்கு கொடுத்துட்டேன். அவர் விருப்பப்படுற யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அதை கேட்கறதுக்கு எனக்கு என்ன இல்லை, உரிமை இல்லை. அப்படி தான் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் எல்லா அதிகாரத்தையும், எல்லா ஆளுகைகளையும், எல்லா ஆசீர்வாதங்களையும், எல்லா உரிமைகளையும் கொடுத்துட்டாரு. ஒருவேளை நீங்கள் நான் அவருக்கு பிதாவாகிய தேவனுக்கு பிடிக்கலைன்னா கூட, ஆனால் இயேசு கொடுக்கும் பொழுது அதை பிதாவாகிய தேவன் தடுக்க மாட்டார். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு என்ன இல்லை, தடுக்கிறதுக்கு உரிமையும் அதிகாரமும் இல்லை. அது போல் தான் பிதாவாகிய தேவன் இயேசுக்கு கொடுத்ததெல்லாம், அதுதான் இயேசு ஜெபம் பண்ணும்போது சொல்கிறார், யோவானில் சொல்கிறாரு, பிதாவே நீர் எனக்கு தந்ததெல்லாம், தந்த மகிமையை நான் என்ன பண்ணுறேன், இவங்களுக்கு கொடுக்குறேன். நீர் எனக்கு கொடுத்த மகிமையை நான் என்ன பண்ணுறேன், இவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்றாரு. அப்போது தேவனுக்குள்ள நமக்கு இன்னைக்கு ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார். அது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். இப்போ திருப்பி அவர் பேசுறாரு, ஏலி பேச ரொம்ப நல்லா பேசுறாரு. அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள், அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாய் இருந்தார். கவனிங்க, ரொம்ப முக்கியமான வார்த்தை. அவர்கள் தகப்பன் சொல்ல கேட்கல, கர்த்தர் சங்கரிக்க என்ன ஆயிட்டாரு, சித்தமாயிட்டாரு. ரொம்ப முக்கியம். அப்பா அம்மா சொல்ல கேட்கலன்னா அந்த பிள்ளைங்களுக்கு கடவுளுடைய தண்டனை வர ஆரம்பிச்சிடும். அப்பா அம்மா சொல்ல கேட்கலன்னா கடவுளுடைய தண்டனைகள் வர ஆரம்பிச்சிருது. பாருங்க, அது ரொம்ப முக்கியம். அந்த வசனம் ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு. அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள், அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாய் இருந்தார். சில நேரத்தில் பாருங்க, இந்த இடத்துல வந்து ஏலி வந்து வெறும் அப்பா மட்டும் கிடையாது, அவர் ஒரு பிரதான ஆசாரியர். அவர் நீதியாக நியாயமாக பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியன். அவர் கரெக்டாக பேசுகிறாரு. ஆனால் இவங்க அதற்கு செவி கொடுக்கவே இல்லை. இதை பற்றிப்பா பேசின்னு வரும்போது தான் கேட்குறாரு, 29 கேட்குறது என்னன்னா, நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். இப்போ ஏன் இவ்வளோ சொல்லிட்டாரு ஏலி, பிள்ளைங்க கேட்கல. அடுத்தது என்ன பண்ணியிருக்கணும் ஏலி, அவங்கள வந்து ஒதுக்கிட்டு இருக்கணும். ஊழியத்திலேருந்து என்ன பண்ணியிருக்கணும், ஒதுக்கி இருக்கணும். ஊழியத்திலேருந்து ஒதுக்கி இருக்கணும். நீ ஊழியம் செய்யாத, நீ சாட்சி இல்லைன்னா நீ என்ன பண்ணாத, ஊழியம் செய்யாத, நீ ஒழுங்கலைன்னா நீ என்ன பண்ணாத, ஊழியம் செய்யாதன்னு ஒதுக்கி இருக்கணும். இவரை டிஸ்போஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ போஸ்டிங் போயிடுச்சுன்னா எவனும் மதிக்க மாட்டான், தெரியுங்களா? அந்த பதவி இருக்கிறதுனால தான் 4 பேர் மதிக்கிறான், ஐயா சொல்லிட்டு சொல்கிறான், கும்பிடு போடுறான், நீ சொல்கிறத கேட்குறான். பதவி போயிடுச்சுன்னா எவன் கேட்பான்? அதை அவர் பண்ணி இருக்கணும், அதை பண்ணலை. கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா? பிரச்சனை பயங்கர பிரச்சனையாகி ஒரு யுத்தத்தில் பயங்கர யுத்தம், பெலிஸ்தரோட யுத்தம் நடக்குது. இந்த யுத்தத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் பெலிஸ்தர்கள் ஜெயிக்கிற நிலைமைக்கு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இதெல்லாம் சொல்லிட்டார். யார்கிட்ட சொல்லிட்டார் தெரியுங்களா? சாமுவேல் கிட்ட சொல்லிட்டார். எல்லாத்தையும் சொல்லிட்டார். சாமுவேல் சின்ன பையன் தான், ஆனால் எல்லாத்தையும் சொல்லிட்டார். இந்த பிரச்சனையெல்லாம் சொல்லி இதெல்லாம் சொல்லிட்டார். பாருங்க, 27 பாருங்க. இதெல்லாம் வந்து ஒரு தீர்க்கதரிசி மூலமாக ஏலிகிட்டே ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியினிடத்தில் வந்து கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால். யார் வந்து சொல்றாரு? ஒரு கர்த்தருடைய மனுஷன் ஒருத்தன் வந்து ஏலிகிட்ட சொல்றாரு, கர்த்தர் என்ன சொல்றாருன்னா அப்படின்னு சொல்லி தொடங்கி இதெல்லாம் சொல்றாரு. எதெல்லாம் சொல்றாரு?
இந்த யுத்தம் வரும், உன் பிள்ளைகள் எல்லாம் ஒரே யுத்தத்தில் 2 பேரும் சாவாங்க, உன் வீட்டில் வந்து உன் ஜெனரேஷன்லேயே கிழமை இருக்க மாட்டான். எப்படிப்பட்ட சாபங்கள் பாருங்க. அதெல்லாம் படித்தோம்னா பயங்கரமாக இருக்கும் பாருங்க. உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோனின் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் ஏபோத்தை தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய தகன பலிகள் எல்லாம் கொடுக்கவில்லையா? என் வாசஸ்தலத்தில் செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன் சொல்லிட்டு 30. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களே கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொன்னார். ஆண்டவர் ஆசீர்வாதம்லாம் கொடுத்தாரு. ஆனால் அந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து வரல. ஆசீர்வாதத்தை இழந்துட்டாங்க. நன்மையை ஏலி என்ன பண்ணிட்டாரு? இழந்துட்டார். காரணம் என்ன? பிள்ளைகள் தவறு செய்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைகளை இவர் வந்து ஆண்டவருக்காக ரொம்ப கேள்வினா, என்னை விட உன் பிள்ளைகளை நீ மதிக்கிற. அதுதான் இப்போ பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. என்னை விட உன் பிள்ளைகளை நீ மதிக்கிற. நல்லா கவனிங்க. நம்ம பிள்ளைகளை நேசிக்கிறத கர்த்தர் தப்புன்னு சொல்ல மாட்டார். நம்ம பிள்ளைகளை நேசிக்கிறத கர்த்தர் தப்புன்னு சொல்ல மாட்டார். அப்படி பயந்துடாதீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பயந்துருவாங்க. நம்ம பிள்ளைகளை ரொம்ப நேசித்து கொஞ்சினோம்னா, அன்பு செலுத்தினோம்னா, அது மேலே இரக்கம் காட்டினோம்னா, பரிவு செலுத்தினோம்னா, ஆதரவு செலுத்தினோம்னா கர்த்தர் கோயிச்சுக்கின்னு பிள்ளையை சாகடிச்சிடுவார். அப்படி செய்ய மாட்டார். கவனிங்க, இங்கே பிரச்சனையே என்னன்னா, தவறு செய்யும் போது பிள்ளைகளை கண்டிக்காமல், நல்லா கவனிங்க, தவறு செய்யும்போது பிள்ளைகளை கண்டிக்காமல், தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் பேசுகிறார் ஆண்டவர் வழிய. நல்லா இருக்கிற பிள்ளைகளை பற்றி பேசலை. நல்லா கவனிக்கணும். நல்லா இருக்கிற பிள்ளைகளை பற்றி பேசலை. ஏன்னா இன்றைக்கி கிறிஸ்துவத்தில் இதையும் போதிக்க வேண்டிய இருக்குது. இன்றைக்கி என்ன சொல்லிடுறாங்கன்னா, பிள்ளைகள் செத்துச்சுன்னா சொல்லுவாங்க, இவங்க அப்பா கர்த்தரை விட பிள்ளையை தான் ரொம்ப நேசித்தார், அதனால் கர்த்தர் பிள்ளையை எடுத்துட்டாரு. சில நேரத்தில் அப்படி சொல்லிடுவாங்க, இந்த பையன் ஆண்டவரை விட அப்பா அம்மாவை தான் ரொம்ப நேசித்தான், அதனால் அவங்க அப்பாவை எடுத்துன்னு போயிட்டார் ஆண்டவர். இல்லை இல்லை இல்லை, கவனிங்க. ஆண்டவர் அப்படிலாம் தப்பு பண்ணுற ஆண்டவரே கிடையாது. அவர் ரொம்ப நீதி நேர்மையானவர். அவர் அப்படிலாம் பண்ண மாட்டார். இங்கே பேசுறது என்ன சொல்கிறார்? என்னை விட உன் பிள்ளைகளை நீ மதிப்பானேன்னு ஏன் சொல்கிறான்னா, அவன் தப்பு பண்ணுறான். அவனை நீ என்ன பண்ணணும்? சரி பண்ணி நீ சொல்கிறத கேட்கலன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போ. அடுத்த ஸ்டெப்புக்கு போ. அவனுக்கு தீர்ப்பு வழங்கு, நியாய தீர்ப்பு. அவனை வந்து 4 பேர் மத்தியில் பஞ்சாயத்தில் கூப்பிட்டு, என் பையன் இது மாதிரி தப்பு பண்ணுறான், என் பையன் இது போல் தப்பு பண்ணுறான், நான் என்ன பண்ணணும் சொல்லு. இல்லைனா இவன் வந்து சொல்கிறேங்க, ஜனங்கிட்டே சொல்லிடணும், இவங்க இனிமேப்பட்டு என்ன பண்ணக்கூடாது, ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் மேலே ஏதாவது ஸ்டெப்பு எடுத்துருக்கணும். நீ அந்த ஸ்டெப்பை எடுக்கலை. இப்போ அதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் கடைசியில் என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? லைஃப்பில் ஏலி ஒரே நாளில் யுத்தத்தில், இந்த பெலிஸ்தரோட யுத்தத்தில் பிள்ளைகள் போகிறாங்க. இந்த ஆசாரியர்கள் யுத்தம் தோல்வியில் போயிருக்குது. இவங்க உடன்படிக்கை பெட்டி எடுத்துன்னு போகிறாங்க. உடன்படிக்கை பெட்டியோடு கர்த்தர் இருக்கிறாரு. எடுத்துன்னு போனால் அவங்களாம் எதிரிங்க தோற்றுருவாங்கன்னு போனாங்க. ஆனால் எதிரி தோக்கலைங்க. உடன்படிக்கை பெட்டி பிடிச்சாங்க. ஓப்னி பினகாசை வெட்டினாங்க. கவனிங்க, வயசான தாத்தா ஏலி உக்காந்துக்கிறாரு. செய்தி வருது, 2 பிள்ளைகளும் யுத்தத்தில் செத்தார்கள்ட்டு. கேட்டார். அப்படியே சாஞ்சி பின்னாடி பக்கம் சாஞ்ச மாதிரி சேர்லேருந்து விழுந்தார். கழுத்து முறிஞ்சு செத்துட்டார். ஒரே நாளில் 3 சாவு. அதே நாளில் ஒரு குழந்தையும் பிறகுது. அதே நாளில் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த ஓப்னி பினகாசு 2 பேர் தாங்க பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு ஆளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அப்போ அந்த குழந்தைய பெற்றெடுக்கும் போது அந்த தாய், அந்த மருமக குழந்தை பெற்கிறாங்க. ஏலியுடைய மருமகள் குழந்தை பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு பேர் என்ன வச்சாங்க தெரியுங்களா? இக்கபோத். என்ன பேர்? இக்கபோத். இக்கபோத்னா தேவனுடைய மகிமை விலகிடுச்சு, தேவனுடைய மகிமை நீங்கி போயிடுச்சு, தேவனுடைய மகிமை இப்போ இல்லை. இக்கபோத்துன்னு பேர் வச்சாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? சவுல் வாழ்க்கையிலையும் அவர் இழந்த அந்த தேவன் கொடுத்த அந்த ராஜாவுடைய தகுதி, ராஜா ஆசீர்வாதம், ராஜாவுடைய பதவி, ராஜ பதவி, அது பரம்பரையாக வர வேண்டியது. ஜனங்களுக்கு தொடர்ந்து அதை நல்லா அவர் சந்ததிக்கே வர வேண்டிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மை. ஏன் இழந்துட்டாரு? கடவுளை விட ஜனங்கள் அதிகமாக மதித்தார். கடவுளை விட யார் அதிகமாக மதித்தார்? ஜனங்களை. நம்மளுக்கு இது ஒரு பாடம்.
நமக்கு ஒரு பாடம். நம்ம லைஃப்பில் கூட தேவன் தான் முதல்ல இருக்கணும். நான் சொல்கிறேன், எந்த ஊழியக்காரங்க கூட தேவனுக்கு மேலே வரக்கூடாது. இன்றைக்கி நிறைய ஜனங்க நல்லா இல்லாததுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? ஜனங்க பைபிள் படிக்க மாட்டாங்க, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறான்னு தெரிஞ்சுக்க மாட்டாங்க. எங்கள் பாஸ்டர் சொல்லிட்டாரு அவ்வளோதான். நான் சொல்கிறேன், அதுதான் பெரிய தப்பு. நீங்கள் அப்படி போனீங்கன்னா பெரிய தப்பு பண்ணிடுவீங்க. நான் பிரசங்கம் பண்ணாலும் சரி, மற்ற எந்த ஊழியக்கார பிரசங்கம் பண்ணாலும் நீங்கள் பைபிளை எடுத்து இந்த வசனங்களெல்லாம் நீங்கள் ஒரு முறை படித்து இதெல்லாம் கடவுள் இப்படி தான் சொல்லியிருக்கிறாரான்னு பார்க்கணும். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன்னு வச்சுக்கங்க, பைபிளை படித்து கடவுள் இதுக்கு என்ன சொல்லிக்கிறார் தெரிஞ்சுக்கின்னு கடவுள் சொல்கிறதுக்கு தான் நீங்கள் கீழ்ப்படியணுமோ ஒழிய நான் சொல்கிறது கீழ்ப்படியக்கூடாது. ஆனால் நான் முடிஞ்சாலும் அதிலெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கிறேன். என்னை பொறுத்தவரையிலும் கடவுள் எதை சொல்லிக்கிறாரோ அதை தான் மக்களுக்கு சொல்லணும். கடவுள் சொல்லாததெல்லாம், நான் இஷ்டப்பட்டதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. அப்படின்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்து தான் நான் நடத்துகிறேன். ஏன்னா எனக்கு ஒன்று தெரியும், நான் நாளைக்கு போய் எங்கே நிற்க போகிறேன்னா ஆண்டவருக்கு முன்னாடி நிற்க போகிறேன். ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கும் போது அவர் என்னை கேட்கும் போது என்ன கேட்பார்னா, நான் சொன்னதை ஜனங்களுக்கு சொல்லாமல் உன் இஷ்டப்படி நீ செய்கிறதுக்கு நீ யாருன்னு கேட்பாரு. கேட்க மாட்டாங்க. நம்ம கேட்க மாட்டோமா? நீங்கள் ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கிறீங்க, உங்கள் ஆஃபீஸில் யாரோ ஒருத்தரை ஒரு சின்ன வேலைக்கு வைக்கிறீங்க. அவர் வேலை நீங்கள் வச்ச சூப்பர்வைசரு நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் செய்யாமல் அவர் இஷ்டத்துக்கு ஆளுங்களை இஷ்டத்துக்கோ இதை செய் அதை செய் அப்படி இரு இப்படி இரு டைமெல்லாம் மாற்றுறது. நீங்கள் 9:30 மணிக்கு வரணும்னு பிளான் பண்ணியிருக்கிறீங்க, அவர் காலைல 6 மணிக்கு வந்து போகணும் அப்படி வைக்கிறது எல்லாம் ஏடா கூடமாக செஞ்சார்னா நம்ம கூப்பிட்டு கேட்போமா கேட்க மாட்டோம்னா? நான் ஓனரு, நான் சொல்கிறத தான் நீ செய்யணும், உன் இஷ்டப்படி நீ என்ன பண்ணக்கூடாது. கேட்போமா கேட்க மாட்டோம். அப்போ கடவுளும் அப்படி தான் ஊழியக்காரங்கிட்ட கேட்பார், நிச்சயமாக கேட்பார். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரங்களுக்கு நிறைய விசாரணை நடக்கும். அதில் முதல்ல என்ன நடக்கும்னா, நான் சொன்னதை ஜனங்களுக்கு சொல்லாமல் உன் மனசில் தோணுதெல்லாம் நீ சொல்லிட்டு கிடந்தியே ஏன், அதை தான் கேட்பார். அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்ம இந்த கடைசி காலத்தில் இருக்கிறோம், நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னென்னா, கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எந்த மனுஷனை விட கடவுளில் முதல்ல வைங்க. பாட்டு நடத்தும் போது அதை தான் சொன்னாங்க. பாட்டு நடத்தும் போது என்ன சொன்னாங்க? கடவுளை ஆண்டவரை முதல்ல வைங்க, தேவனை முதல்ல வைங்க, நல்லா இருப்பீங்க சொன்னாங்களா சொல்லீங்களா? அதுதான் இன்றைக்கி சப்ஜெக்டும். தேவனை முதல்ல வைங்க, எல்லாத்துலேயும் நீங்கள் நல்லா வருவீங்க. எந்த மனுஷன் உங்கள் பிள்ளைகள் செய்ய முடியாததை, உங்களுடைய அப்பா அம்மா செய்ய முடியாததை, உங்களுடைய சொந்தங்கள் செய்ய முடியாததை, ஏன் 1,00,000 பேர் சேர்ந்து செய்ய முடியாததை கடவுள் ஒருத்தரால் செய்ய முடியும். இன்னும் சொல்ல போகிறேன், டாக்டருங்க செய்ய முடியாததை கூட கடவுள் செய்வார். டாக்டருங்க செய்ய முடியாத கூட கடவுள் செய்வார். அதனால் இந்த ஒரு காரியத்தில் தெளிவாக இருங்க. இதை அடிக்கடி நம்ம மனசில் போட்டு அடிக்கடி என்ன பண்ணணும், ஸ்ட்ராங்காக வைக்கணும். இது நல்லா முதல்ல வைக்கணும். இந்த ஒரு காரியத்தை நான் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன், முதலிடம் கொடுப்பேன்ட்டு. ஆமென். ஓகே, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த நல்ல வார்த்தைகளுக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகளை படி சவுலுக்கு நீங்கள் எவ்வளோ நல்ல வாய்ப்பு கொடுத்தீங்க. ஆனால் இந்த வாய்ப்பை இந்த சவுல் பயன்படுத்திக்காம ஆண்டவரே, இந்த சிலாக்கியத்தை கொடுத்த உம்மை நேசித்து உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உமக்கு முதலிடம் கொடுக்காமல் ஜனங்களுக்கு செவி கொடுத்து ஜனங்களுக்கு ஆண்டவரே அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டி தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாமல் விட்டதுனால சவுல் தன்னுடைய ராஜ்யத்தை இழந்தார். ஏலியை பற்றி பார்த்தோம். ஏலி கூட ஆண்டவரே அவர் பிரதான ஆசாரியர் இருந்து பிள்ளைகள் தவறு செஞ்சதை பற்றி அவர் கடிந்து கொண்டாலும் அதற்குரிய நடவடிக்கை எடுக்காததுனால அவர் இழந்து போனார். அது மட்டும் இல்லை ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை குறித்து பார்க்கும்பொழுது இவங்களெல்லாம் பார்க்கும்போது இவர்கள் தங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்தை அசட்டை பண்ணினதுனால ஏசாவை குறித்தும் பார்த்தோம். ஏசா அசட்டை பண்ணினதுனால அந்த புத்திர சுவிகார ஆசீர்வாதத்தை இழந்து போனார். பிற்பாடு அதை தேடியும் கண்ணீர் விட்டு கதறியும் அதை பெற முடியலன்னு பார்க்குறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இதில் கவனமாக இருந்து அதை தக்க வைத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய கிருபை தாங்க. ஆண்டவரே, எந்த மனுஷனையும் நாங்கள் முதல்ல வச்சிடக்கூடாது. உங்களை விட எந்த மனுஷனையும் எந்த ஊழியக்காரனையும் நாங்கள் முதல்ல வைக்காமல் உங்களை முதல்ல வச்சு வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு கிருபை உண்டாகட்டும், தெளிவு உண்டாகட்டும். இந்த நாளில் இந்த பைபிள் ஸ்டடியில் வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். அப்பா, எந்த ஆராதனையின் மூலம் வருகிற துதிகன மகிமைகளை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.